IMSSA எனப்படும் இந்திய முஸ்லிம் சமூக சேவை மன்றம் இன்று ஏற்பாடு செய்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிங்கப்பூர் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. 12,020 உணவு பொட்டலங்களை தயாரித்த தொண்டூழியர்களுக்கு கிடைத்தது அந்த அங்கீகாரம். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காண சென்றிருந்தார் எமது நிருபர் ஜஹீரா பேகம். இந்திய முஸ்லிம் சமூக சேவை மன்றம் கடந்த 13 ஆண்டுகளாக இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வந்துள்ளது. இவ்வாண்டின் ஏற்பாடுகளுக்கு கிடைத்துள்ளது சிறப்பு அங்கீகாரம். இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வதில் பல சிரமங்கள் இருந்தாலும் கூட அதன் வழி கிடைக்கும் மனநிறைவுக்கு ஈடில்லை என்றது மன்றம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம எல்லாருக்கும் உணவளிக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாரையும் இந்த மாஸ்லிங் வட்டாரம் எல்லா மக்களையும் அழைச்சி அவங்களுக்கு மன சந்தோஷமா நாங்களே சமைச்சு நாங்களே பரிமாறும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே ரியலி இஸ் டிஃப்ரெண்ட். உதவி தேவைப்படும் குடும்பத்திலேருந்து வர வச்சிருக்கோம், ஹோம்ஸ்லேருந்து நம்ம வர வச்சிருக்கோம். குழந்தைகள் வந்திருக்காங்க. அந்த நோன்பு திறக்கும் போது அந்த குழந்தைகள் முகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மன்றத்தைச் சேர்ந்த சுமார் 300 தொண்டூழியர்கள் நிகழ்ச்சிக்கு கை கொடுத்துள்ளனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் இங்கு காண முடிந்தது. இன்னைக்கு காலையில ஒரு 6:30 மணிக்குள்ள நம்ம வந்துட்டோம். நோன்பு கஞ்சி, நோன்பு திறக்கிறதுக்கான சாப்பாடு, தண்ணீர் எல்லாமே சொந்தமா நம்ம செய்யறோம். இங்க இருக்கிற அதிகமானவங்க பாத்தீங்கன்னா இளையர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ இது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. அவங்க சேர்ந்து செய்யும் போது ஒரு கம்போங் ஸ்பிரிட் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். சோ எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது, நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். பல்கலைக்கழகம், பலதுறை தொழிற்கல்லூரிகள் ஆகியவற்றைச் சேர்ந்த மாணவர்களும் களத்தில் இறங்கினர். சமூக வலைதளங்கள் மூலமாக தகவல் அறிந்து கை கொடுக்க திரண்டவர்களும் இருந்தனர். தாங்களாகவே உதவிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர். நான் என்ன செஞ்சேன்னா ஃபேஸ்புக் மூலியமா என்னுடைய ஃபேஸ்புக் லைட்டிங் ஹார்ட்ஸ் லைட்டிங் ஹோம்ஸ் குரூப் மூலியமா இந்த ஃபேஸ்புக் மெசேஜை வெளியே போட்டேன். மற்றொன்று வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நிறைய குரூப்ஸ்க்கு நான் அனுப்பினேன். ஸோ அது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா 2 ஷிஃப்ட். ஸோ ஒரு ஷிஃப்ட் அவங்க அந்த பாரேஜ், அந்த பூபூர் பாரேஜ் பேக் பண்ணிருக்கு, இன்னொரு ஷிஃப்ட் பிரியாணி பேக் பண்ணிருக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கான சமையல் வேலை கடந்த 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 4000 பேருக்கான 8000 உணவு பொட்டலங்கள் இங்கு தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆளுக்கு 2 உணவு பொட்டலங்கள், ஒன்று இன்று நோன்பு திறப்பதற்காக, மற்றொன்று நாளை அதிகாலை நோன்பை தொடங்குவதற்காக. இதை தவிர்த்து 4500 நோன்பு கஞ்சி பொட்டலங்கள் இவ்வட்டாரத்தின் பள்ளிவாசல்களுக்கும் தேவையுடையோருக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. செய்திக்காக ஜஹீரா பேகம்.